வெள்ளைக்கார துரை திரைப்படத்தின் திரை விமர்சனம். துள்ளாத மனமும் துள்ளும், பூவெல்லாம் உன்வாசம் என தன்னுடைய ஆரம்ப கால படங்களில் காதலை அழகான குடும்பத்து பின்னணியில் கொடுத்து ரசிகர்களை கவர்ந்த இயக்குனர் எழில், மரம் கொத்தி பறவை, தேசிங்க ராஜா ஆகிய வெற்றி படங்களை தொடர்ந்து இந்த வெள்ளைக்கார துரை படத்தை கலகலப்பான நகைச்சுவை பின்னணியில் அமைந்த காதல் படமாக கொடுத்து ரசிக்க வைத்திருக்கிறார். 6 அடி உயர விக்ரம் பிரபு ஆக்ஷன் ஹீரோவாக தான் ஜொலிப்பார் என்று பார்த்தால், சூரியுடன் சேர்ந்து நகைச்சுவை நடிப்பிலும் பின்னிருக்கிறார். இமானின் இனிமையான பாடல்கள், சூரியின் பிரமாதமான நகைச்சுவை ஆகியவை படத்திற்கு முதுகெலும்பாக அமைந்துள்ளன. இதற்கு முந்தைய படங்களில் எழில் சொன்ன அதே நாயகன் மட்டுமே காதலிக்கும் காதல் ஜோடியும், அவர்கள் இருவருக்கும் இடையே காதல் வந்து அவர்கள் ஒன்று சேர்வார்களா இல்லையா என்பதுதான் கதையாக இருந்தாலும், கலகலப்பான சுவாரஸ்யமான திரைக்கதை படத்தை நன்றாகவே காப்பாற்றியிருக்கிறார். ரசிகர்களை எதை கொடுத்தால் ரசிப்பார்கள் என்பதை இயக்குனர் எழில் நன்றாகவே புரிந்து வைத்திருக்கிறார். அதற்கேற்றாற்படி நகைச்சுவையான காட்சிகளும் உள்ளன, சூடான காட்சிகளும் உள்ளன. விக்ரம் பிரபு, சூரி மற்றும் நண்பர்கள் சேர்ந்த குழு வட்டிற்கு பணம் தரும் ஜான் விஜயிடம் பணம் வாங்கி ரியல் எஸ்டேட் தொழிலில் இறங்கி ஏமாந்து போகிறார். பணத்தை கொடுத்த ஜான் விஜய் அவர்களை பிடித்து வந்து அவர்களுடைய வீட்டில் கொத்தடிமைகளாக வைக்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் விக்ரம் பிரபு ஜான் விஜயை காப்பாற்ற விக்ரமுக்கு மட்டும் சலுகையிலான சூப்பர்வைசர் வேலை. அந்த வீட்டில் இருக்கும் ஜான் விஜயின் தங்கச்சியான சின்னம்மா என அழைக்கப்படும் ஸ்ரீவித்யாவை பார்த்ததுமே காதல் கொள்கிறார் விக்ரம் பிரபு. ஆனால் ஸ்ரீதிவ்யாவிற்கும் ஜான் விஜய்க்கும் திருமண நிச்சயதார்த்தம் நடக்க, அப்போதுதான் ஸ்ரீதிவ்யா ஜான் விஜயின் தங்கை இல்லை என்ற உண்மை விக்ரமுக்கும் தெரிய வருகிறதா. திருமணம் நடப்பதற்கு முன்னாள் இரவு ஸ்ரீதிவ்யா தப்பிக்க போக அவருடன் விக்ரம் பிரபுவும் தப்பிக்கிறார். இதன் பின் என்ன நடக்கிறது என்பதுதான் படத்தின் மீதி கதை. விக்ரம் பிரபு படங்களில் நடிப்பதற்கு முன் கதையை கேட்டு பார்த்து நடிக்கிறார் போலிருக்கிறதா. முதல் படத்தில் கிடைத்த வெற்றியை இதுவரை முதலுக்கு மோசமில்லாத விதத்தில் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். முதல் முறையாக ஒரு நகைச்சுவை கலந்த கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். தாத்தாவை விட பேரன் 32 அடியாவது பாய வேண்டும். இப்போதுதான் கவனமாக அடிமேல் அடி வைத்து எடுத்து வைக்கிறார். அப்படியே தொடருங்கள். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்திற்கு பிறகு ஜீவா படத்தில் ஸ்ரீதிவ்யா நடித்திருந்தாலும், முதல் படத்தை விடவே இந்த படத்தில்தான் கொஞ்சல், சினுங்கல், ஊடல் என பல காட்சிகளை வைத்திருக்கிறார் இயக்குனர் எழில். மாடர்ன் மாணவி கதாபாத்திரத்தை விட இந்த கிராமத்து தேவதை தான் ஸ்ரீதிவ்யாவிற்கு அழகாக இருக்கிறதா. முதல் பாதி படத்தை சூரிதான் தன் தலை மீது வைத்து தாங்கிக் கொள்கிறார். ஆங்காங்கே வடிவேலுவின் வாசனை அடிப்பதை தவிர்ப்பது சூரிக்கு நல்லது. சில காட்சிகளில் ஸ்டுடியோ டைப்பாக நடிப்பதை தவிர்த்தே ஆக வேண்டும். ஜான் விஜய் முட்டைக்கண் மிரட்டல் வில்லன். மற்றவர்களை யதார்த்தமாக நடிக்க வைத்துவிட்டு இவரை மட்டும் 60களில் வில்லன் போல் உருட்டி மிரட்டி நடிக்க வைத்ததுதான் புரியவில்லை. MS பாஸ்கர், சிங்கம், புலி கொஞ்சமாகவே வந்து போகிறார்கள். இமானின் இசையில் அம்மாடி உன் அழகில பாடல் இந்த ஆண்டின் மற்றொரு சூப்பர் ஹிட் மெலடியாகும். காக்கா முட்டையென வைக்கும் விஜயலட்சுமியின் குரலில் வித்தியாசமாக ஒலிக்கிறதா.